Dream bells. அது பெரியபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த வருஷம் அந்த கிராமத்துக்கு மழைக்கு என்ன பகையோ தெரியல, நாள் முழுக்க அடிச்சு கொட்டி தீத்துக்கிட்டே இருந்துச்சு. பயங்கரமா பெய்த மழையால ஆறு, குளம், ஓடைகள் எல்லாமே பொங்கி வழிஞ்சு தெருக்களுக்குள்ளேயே ஊர்ந்து வந்துச்சு. வீடுகளின் வாசல் வர தண்ணி நிறைஞ்சு மக்கள் வெளியே போகவே பயந்து உள்ள உட்கார்ந்தாங்க. இன்னும் எவ்வளவு மழை பெய்ய போகுதோன்னு ஒரு படத்தம் கிராமத்து மக்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. பழைய மண் வீடுங்க எல்லாமே தண்ணியில நனைஞ்சு மெதுவா கரைந்து உடிஞ்சு போச்சு. சுவரோட மண் துகள்கள் தண்ணியோட சேர்ந்து வழிஞ்சு கூரைகள் கூட சாய்ந்து விழ ஆரம்பிச்சிச்சு. மகேஷும் அவனுடைய மனைவியான சாந்தியும் அவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு வெளியில பெய்யற பயங்கரமான மழைய பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. மேல் கூரை சரியில்லாம கூரை வழியா சொட்டிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்கு கீழே அவங்க பாத்திரத்தை வச்சிருந்தாங்க. வீடே அமைதியா இருந்தாலும் அந்த பாத்திரத்துல விழற தண்ணியோட டொக் டொக் டொக்குன்னு வரும் சத்தம் அந்த வீட்டோட அமைதியை கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. சாந்தி கிண்ணத்துல விழுந்துகிட்டு இருக்கிற அந்த தண்ணிய பார்த்து எதையோ யோசிச்சுக்கிட்டு, ஏங்க, இந்த மழை பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியலையே, மேல பாருங்க, கூரை கிழிஞ்சு போயிடுச்சு, சுவரும் தண்ணி குடிச்ச மாதிரி ஊற ஆரம்பிச்சிடுச்சு, ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் கொஞ்சம் இப்படியே பெஞ்சிட்டே இருந்தா இந்த வீடு தாங்குமோ தெரியல. அப்ப மகேஷ் இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் பதறினான். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வயல்ல இருந்த விளைச்சல் எல்லாம் தண்ணியில மூழ்கி போச்சு. கையில இருந்த காசு முழுக்க வைத்து தான் விதை போட்டோம். அது கூட இப்போ கெட்டு போச்சு. இப்ப இந்த வீடும் இடிஞ்சா நம்ம தெருவுல நிக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லாதீங்க, கடவுள் இருக்கார்ல, நமக்கு ஒரு நல்ல வழி கண்டிப்பா காட்டுவாரு. அவ்வளவு மோசமா நம்மளை விட்டுட மாட்டாரு. நீங்க இங்கே இருங்க, நான் அந்த மூலையில ஒரு கிண்ணம் வச்சுட்டு வரேன். இல்லனா தண்ணி எல்லாம் தர முழுக்க பரவி நனைஞ்சு போயிடும். வை வை, இன்னும் எத்தனை கிண்ணம் வேண்டுமானாலும் வை. இது வீடா இல்ல குளமா எனக்கே புரியல. வீட்ல இருந்த அரிசி எல்லாமே நனைஞ்சு போச்சு. இப்படி இருந்தா நாளையில இருந்து நமக்கு கஞ்சி கூட கிடைக்குமோ தெரியல. சாந்தி தன் புருஷனை மெதுமா சமாதானப்படுத்தினான். ஏங்க, இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பக்கத்து வீட்டு மல்லிகா பாட்டியோட கூரை முழுக்க சரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் தாங்கிக்கிட்டு தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஓரமா உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கே. இது இன்னும் எவ்வளவு நேரம் தாங்கும்னு தெரியல. அங்க அந்த சுவர் ரொம்ப நனைஞ்சு பலவீனமா இருக்கு. எப்போ வேண்டுமானாலும் விழுந்துடும் போல. விறகு இருந்தா அடுப்பு ஏற்றி கொஞ்சமாவது சூடு எடுத்துக்கலாம். அந்த நேரத்துல தான் வாசல் பக்கம் இருந்து மாட்டு வண்டி நின்ன மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டதும் சாந்தியும் மகேஷும் யார் இதுன்னு ஆச்சரியமா ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. இந்த மழையில நம்ம வீட்டுக்கு யாரு வந்தாங்களோ? ஐயோ, யாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் அவசரமா வெளியே வந்தாங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி நின்று இருந்துச்சு. அதுல இருந்து முழுக்க நனைஞ்சு ரெண்டு பேர் கீழே இறங்கினாங்க. அவங்கள பார்த்த உடனே சாந்தி முகம் முழுக்க சந்தோஷம் மலர்ந்துச்சு. ஆனா மகேஷோட முகம் உடனே சுருங்கி போச்சு. அதுக்குள்ளே சாந்தி ரொம்ப சந்தோஷத்தோட, அண்ணா, அண்ணி, இப்படி மழை கொட்டுற நேரத்துல எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? முழுக்க நனைஞ்சு போயிட்டீங்களே, ஏதாவது அவசரமா நடந்துச்சா? அதை கேட்ட மகேஸ்வரி, ஆமா சாந்தி, நாங்க பட்டணத்துல இருந்து ஊருக்கு போயிட்டு இருந்தோம். உங்க ஊரை தாண்டி தான் போகணும் இல்ல? கிளம்பும் போது கொஞ்சம் கூட மழை இல்லை. ஆனா இங்க வரத்துக்குள்ளே வானமே கிழிஞ்ச மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. வண்டிக்காரனும் ரொம்ப நேரம் முயற்சி பண்ணான். கடைசியில இப்போ மேல போக முடியாது, ரோடே தெரியலன்னு சொன்னான். அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்க வீட்டுக்கிட்ட தான் நின்னுட்டோம். கொஞ்சம் மழை குறையும்னு நினைச்சு. மணிகண்டன் வண்டிக்காரனுக்கு பணத்தை கையில கொடுத்துட்டு, சரி, நீங்க கவனமா போங்கன்னு அனுப்பினான். வேற வழியே இல்லாம தான் இங்க தங்கலான்னு வந்திருக்கோம் மாப்பிள்ள. எதையும் தவறா நினைச்சுக்காதீங்க, சூழ்நிலை தான் இப்படி கொண்டு வந்துச்சு. பின்னா மகேஷ் வெளியில சிரிச்சுக்கிட்டு, அட, இதுல என்ன தப்பா எடுத்துக்கிறது மச்சான்? வாங்க வாங்க, உள்ள வாங்க. இப்பவே ரெண்டு பேரும் முழுக்க நனைஞ்சு போயிட்டீங்களே, முதல்ல உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள உள்ளே கூட்டிக்கிட்டு போனாங்க. வீட்ல அங்கங்க சொட்டிக்கிட்டு இருந்த தண்ணிய பார்த்ததும் மணிகண்டனும் மகேஸ்வரியும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டாங்க. அதை கவனிச்ச சாந்தி உடனே அவசரமா அங்கிருந்து ஓடி போய், அண்ணி, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த மழையால வீட்ல அங்கங்க தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த மூலையில போய் உட்காருங்க, இப்போதைக்கு அங்க தண்ணி வரல. இதோ என் புடவை, இத கட்டிக்கோங்க அண்ணி. ஏங்க, நீங்க உங்க வேஷ்டியை எடுத்து அண்ணனுக்கு கொஞ்சம் கொடுங்க. அதை கேட்டு மகேஷ் கொஞ்சம் தயக்கத்தோட அவளை பார்த்தான். அதோ
அந்த பெட்டிக்குள்ள இருக்கு, பார்த்து எடுத்து கொடு. என்ன சாந்தி இது? வீடு இவ்ளோ மோசமாயிடுச்சே. வீட்டை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்க? பட்டணத்துல இருக்கிற வீடுகளே இதை விட நல்லா இருக்கும். கிராமத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்ளோ மோசமா வச்சிருக்கியா? அப்ப மகேஷ் மனசுக்குள்ளே அமைதியா, ம், வந்த உடனே சும்மா உட்காராம என் வீட்டையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கா பாரு. அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில எதுவும் சொல்லாம சும்மா இருந்தான். அது ஒண்ணும் இல்லம்மா தங்கச்சி, நீங்க பட்டணத்துல சிமெண்ட்ல வீடு கட்டுவீங்க, இங்க இதெல்லாம் சாதாரண மண் வீடு தான். மழை வந்தா இப்படிதான் ஆகும். பரவாயில்ல விடு மகேஸ்வரி, இங்க குறைந்தபட்சம் உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கே, அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்க தங்கிடலாம், காலையில மழை குறைந்ததும் கிளம்பலாம். ஐயோ அண்ணா, மன்னிச்சுக்கோங்க. வீட்டின் நிலைமை இப்போ கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு. மழை காரணமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோட நின்னான். சரி, குளிர்ல வந்திருப்பீங்க, முதல்ல உட்காருங்க, நான் உடனே சூடா கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். அதை கேட்ட மகேஸ்வரி கொஞ்சம் ஆச்சரியமா அவளை பார்த்தா. என்னடி இது, கஞ்சியா? நான் பட்டணத்துல இருந்ததுல இருந்து பால் குடிச்சுதான் பழக்கம். உங்க ஊர்ல பால் கூட கிடைக்காதா சாந்தி? அதை கேட்ட சாந்தி ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு சிரிப்பை அடக்கிக்கிட்டு பதில் சொல்ல நினைச்சா. அண்ணி, இந்த மழையில யாரும் பால் எடுத்து வர மாட்டாங்க. வீட்ல இருக்கிறது கொஞ்சம் அரிசி தான், அதனால கஞ்சி தான் செய்ய முடியும். இப்போ நிலைமை இப்படிதான் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி. அப்போ மகேஷ் அமைதியா சாந்தியை ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு போயிட்டு பேச ஆரம்பிச்சான். பாத்தியா சாந்தி, உங்க அண்ணி என்னெல்லாம் பேசுறாங்கன்னு. நாம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல கூட அவங்களுக்கு பால் வேணுமா? நம்ம நிலைமையே கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்களே. சும்மா இருங்க, பட்டணத்துல இருந்தவங்க தானே, கேக்குறது சாதாரணம். நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அதையே கொடுத்தா போதும். மறுநாள் காலையில கூட மழை நிக்கவே இல்லை, இன்னும் வேகமா கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல சாந்தி வெளியே வந்தா பக்கத்து வீட்டு மல்லிகா பாட்டி அவளை எட்டி பார்த்தாங்க. எங்க அண்ணனும் அண்ணியும் பட்டணத்துல இருந்து ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த மழையில பாதியில மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ அப்படியா? இந்த மழையிலே வீடே தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்துல உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா? சரியான நேரத்துல தான் வந்திருக்காங்க போல. அட சும்மா இரு பாட்டி, அவங்களால முடியாம இங்க வந்திருக்காங்க. முடியாம வந்தாங்களோ இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக வந்தாங்களோ யாருக்கு தெரியும் டி சாந்தி. உங்க அண்ணன் மணிகண்டன் சரியா இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். என் வீட்டுக்காரரே பட்டணத்துல அவனை பார்த்திருக்காரு. எங்கெங்கோ கடன் வாங்கியிருப்பான்னு சொன்னாரு. அந்த கடன்காரங்களை பார்த்து பயந்து தப்பிக்கத்தான் இங்க வந்திருக்கானோன்னு தோணுது. நேத்து இரவுல அவன் முகத்திலேயே ஏதோ பதட்டம் தெரிஞ்சுது. நிம்மதியா இல்லாம இருந்தான். ஏதோ பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிக்க வந்த மாதிரி தோணுதே சாந்தி. பாவம், சாந்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அவ இப்படி சிக்கிக்கிட்டாளே. அட உண்மையாவா பாட்டி? நீங்க சொல்றது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாரு, உடம்பு முழுக்க நகை போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் காட்டுற மாதிரி மின்னிக்கிட்டே இருக்காளே, அதுலயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அது எல்லாம் அவங்களோடது தானா இல்ல வேற எங்கேயோ இருந்து வந்தது தானான்னு. உன் வீட்ல நகை பணம் ஏதாவது இருந்தா இப்பவே எடுத்து எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. நம்புறவங்கள நம்பணும், ஆனா முழுக்க நம்ப கூடாதுடி. கஷ்ட நேரத்துலதான் யார் உண்மையா இருக்காங்கன்னு தெரியும். கொஞ்சம் கவனமா இரு சாந்தி. எங்க அண்ணா அப்படிப்பட்டவர் இல்ல பாட்டி. ஆமா, நம்பவே நம்பாத. நான் சொல்றதெல்லாம் கேட்கவே வேண்டாண்டி. இந்த காலத்துல சொந்தக்காரங்க கூட நம்பிக்கைக்குரியவங்க இல்ல. வாய்ப்பு கிடைச்சா கழுத்தையே நெரிக்கிற மாதிரி மாறிடுவாங்க. இது எல்லாம் உன் தலையெழுத்துடி, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சலிப்பா தலைய ஆட்டிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. யோசிச்சுட்டே மெதுவா வீட்டுக்கு போனா. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அண்ணன் எங்க போனாருன்னு அவ சுற்றி பார்த்தா. மணிகண்டன் எங்கும் இல்ல. மகேஸ்வரி மட்டும் ஓரமா சும்மா உட்கார்ந்திருந்தா. அதை பார்த்து சாந்தி கொஞ்சம் பதட்டமா அவகிட்ட போய், அண்ணி, அண்ணன் எங்க போனாரு? ஏதோ வீட்டுக்கு பின்னாடி போயிருக்காரு, வீட்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். சாந்திக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாச்சு. வீட்டுக்கு பின்னாடி என்ன வேலை இருக்கும்? வீட்டை பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரே, உண்மையாவே அதுக்கு தானா போயிருக்காரு? இல்ல வீட்டுக்கு பின்னாடி ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிக்க போயிருக்காரோ? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாந்தி பின்னாடி போனான். மணிகண்டன் வீட்டுக்கு பின்னாடி போய் சுவருக்கு பக்கத்துல இருக்கிற நிலத்தையே கையில தொட்டு பார்த்து ஏதோ தேடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்த சாந்தி அங்கேயே நின்னு கவனமா பார்த்தா. என்ன தேடுறீங்க அண்ணா? ஒன்றும் இல்லை,
இந்த சுவர் அப்புறம் நம்ம நிலமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். தங்கி தர முழுக்க ஊறிக்கிட்டே இருக்குது. தாத்தா காலத்து வீடு இல்ல. ஆமா அண்ணே. சரி வாங்க, மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. என்னாச்சு சாந்தி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? சாந்தி புருஷன் காதுல மெதுவா, ஏங்க மல்லிகா பாட்டி சொன்னது உண்மையா இருக்குமா? அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி செவுத்துக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம நிலத்தை தடவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சொந்தக்காரங்களே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவாங்களோ? மகேஷ் பயந்துகிட்டே, நான் அப்பவே சொன்னேன், அவங்க இந்த மழையில வந்தது இங்க தங்கிட்டு போகல, நம்ம கிட்ட இருக்கிறத திருடிட்டு போகத்தான் வந்திருக்காங்க. என்ன பண்றேன்னு பாரு. மகேஷ் நேரா மணிகண்டன் கிட்ட போனா மழை இன்னும் பெய்துகிட்டு தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. இங்க பாரு மணிகண்டன், நீ இப்போ இங்க வந்ததுக்கான உண்மையான காரணத்தை சொல்லு. மணிகண்டன் ஆச்சரியமா, என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? நடிக்காத. பட்டணத்துல கடன் வாங்கிட்டு கடன்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்க. இப்போ இங்க எங்க கிட்ட இருக்கிறத எதையாவது திருடிக்கிட்டு போய் கடன் அடைக்கலான்னு நினைக்கிறியா? ஏங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? நம்மள கிருடுங்கன்றாங்க. சாந்தி ரொம்ப வருத்தத்துல அழுத்துக்கிட்டே இருந்தா. பின்ன என்ன அண்ணி, இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? எங்க வீட்டு சுவரையும் நிலத்தையும் நிதானமா தடவி தடவி பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஏதாவது எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிடலாம்னு தான் அப்படி சுற்றி சுற்றி பாத்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா? அந்த நேரம் மணிகண்டன் சீரியஸா கம்பீரமா முகம் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பிச்சான். தங்கச்சி, நீயும் என்ன இப்படி நினைச்சு பேசுற? உனக்கு இப்படி சொல்ல மனசு எப்படி வந்துச்சு? அதுக்குள்ள நீ எங்க வீட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு திட்டமிட்டியா? உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டுக்கே வந்து சூடா பால் கேப்பா. சரி போதும், ஒழுங்கா நீங்க 2 பேரும் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போங்க. அதை கேட்ட உடனே மகேஸ்வரி மனசு உடைந்து அழுதுகிட்டே, ஐயோ சாந்தி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நகரத்துல பழகிட்டதால தான் எனக்கு சூடா பால் குடிக்கணும்னு தோணுச்சு கேட்டேன். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைச்சதே இல்ல. தயவு செய்து என்ன நம்பு. அந்த நேரம் மணிகண்டன் சீரியஸா கம்பீரமா முகம் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பிச்சான். மொத்தமா கேளுங்க, நான் கடன் வாங்கி வந்தான், அது உண்மை. உங்க வீட்டு சுவரையும் நிலத்தையும் நான் பார்த்ததும் உண்மைதான். சாந்தி பயந்து கொண்டு நின்றாள். திருடுறதுக்காக பார்க்கல தங்கச்சி, இது தாத்தா பாட்டி காலத்து வீடு இல்ல. நம்ம அப்பா சாகறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு. டேய், நம்ம குடும்பத்துல யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம தாத்தா கட்டின வீட்ல வடக்கு பக்கமா இருக்கிற வடக்கு சுவர் பக்கத்துல இருக்கிற நிலத்தை 6 அடி தோண்டிப்பாரு. அங்க தாத்தா நமக்காக ஏதாவது வச்சிருப்பாருன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் அங்க போய் பார்த்துட்டு இருந்தேன். மகேஷும் சாந்தியும் அதை கேட்டு ஷாக்கா ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட கேட்க எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனா என்னோட நேரம் சரியில்லாம மழை வந்துடுச்சு. அதான் இந்த வீட்ல தங்க வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் யாரும் இல்லாதப்போ அந்த வடக்கு பக்கமா இருக்கிற நிலத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். இது எதுவும் திருட்டு கிடையாது. இது என்னோட உரிமை, என் தாத்தாவோட சொத்து. மகேஷ் அதை நம்பாம முகம் சுழிச்சு நின்னான். உண்மையாதான் சொல்றியா? உண்மையா இல்லையா தெரியணும்னா அந்த நிலத்தை தோண்டி பார்த்தாதான் தெரியும். எல்லாரும் வாங்க போய் பார்க்கலாம். அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நான் சொல்றது சரி, இல்லைன்னா நானே வீட்டை விட்டு போயிடுறேன். 4 பேரும் அந்த வடக்கு பக்கமா செவரி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. தண்ணி அங்கேயே சொட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ வடக்கு திசையில இருக்கிற செவர்கிட்ட போய் மகேஷ் அந்த நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சான். 5 அடி தோண்டியாச்சு, இன்னும் 1 அடி தோண்டி பார்த்தாதான் தெரியும் இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு. மகேஷ் உடனே 6வது அடி தோண்ட ஆரம்பிச்சான். அவன் தோண்ட தோண்ட ஏதோ ஒன்று தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. 6வது அடி தோண்டி முடிக்கும் போது அந்த இடத்துல சின்னதா ஒரு பித்தளை சொம்பு இருந்துச்சு. அதை ஏதோ துணியை போட்டு மூடி வச்சிருந்தாங்க. மணிகண்டன் உடனே அந்த பித்தளை சொம்ப கையில எடுத்துக்கிட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தா. அதுல பழைய காலத்து சொக்க தங்க காசுகளும் வெள்ளி வைர பொருட்களும் இருந்துச்சு. அப்படியே ஒரு முத்து மாலையும் இருந்துச்சு. அதை பார்த்த மணிகண்டன் கண்ணில் கண்ணீரோட, மாப்பிள, நான் திருடன் இல்ல, இது எங்க தாத்தா எனக்காக வச்சு போன சொத்து. மகேஷும் சாந்தியும் வருத்தத்தோட தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு மல்லிகா பாட்டி ஜன்னல் வழியா இது எல்லாத்தையுமே பார்த்து வாய பொழுந்து நின்னாங்க. அப்ப மகேஷ் மணிகண்டனோட கைய பிடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுங்க மச்சான், என் பொண்டாட்டியோட அண்ணனான உங்களையே பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டு சந்தேகப்பட்டுட்டேன். இந்த மழையிலையும் வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களை கடவுள் மாதிரி பார்க்கறத விட்டுட்டு நான் சந்தேகப்பட்டுட்டேனே. பிடிச்சுக்கிட்டு சாந்தி மகேஸ்வரியோட கைய பிடிச்சு, ஆமா அண்ணே, நாங்க பண்ணது தப்புதான், எங்களை மன்னிச்சிடுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சு கேட்டு உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, எங்களை மன்னிச்சிடுங்க. ஐயோ வேண்டாம் மாப்பிள, உங்க மேல தப்பு இல்ல. இது உங்க நிலைமை, இது உங்க வீட்டுல தானே கிடைச்சது, உங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. மகேஷ் மனசும் மாறி போச்சு. மணிகண்டன் அந்த பணத்தை வைத்து அவனுடைய கடனை தீர்த்தா.
கூடுதலா வீட்டை சரி செய்யறதுக்கு பணத்தையும் கொடுத்தான். அப்படி என்றா அந்த 2 குடும்பமும் ஒரே குடும்பமாய் சேர்ந்தாச்சு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரி மல்லிகா பாட்டி மட்டும் அவங்க வத்த நெருப்பு அணைஞ்சு போச்சு அப்படின்னு கெட்ட எண்ணத்தோட இருந்தாங்க. 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்தாச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கும் நீதி என்னன்னா, எப்பவுமே மற்றவர்களுடைய பேச்ச மட்டும் கேட்டுக்கொண்டு நம்ம உறவுகளை சந்தேகிக்க கூடாது. உறவுகள் நம்ம எப்பவுமே கைவிட மாட்டாங்க. கஷ்டத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்யற கைங்க தான் உண்மையான உறவுகளோட கைங்க. உறவுகள் எப்பவுமே நம்ம புரிந்து நமக்கு வழி காட்டுறாங்க. நம்பிக்கையோடும் உண்மையோடும் நடக்க வேண்டும். ஒருவருக்கு நேரம் கொடுத்து அவர்களை புரிந்து கொள்வதே குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய வழி.